வடபகுதி மக்களின் ஒற்றுமை சகல மக்களுக்கும் முன்மாதிரியாக அமைய வேண்டும் என தெரிவித்துள்ள வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன், ஒற்றுமையே தற்போது அவசியமான ஒன்று என சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்பட்ட தற்காலிக கடை தொகுதியை அண்மையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி வர்த்தகர்களுக்கு நேற்று கையளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், இது நடந்து 24 மணித்தியாலங்களுக்குள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு 20,000 ரூபா, தலா 20,000 ரூபா கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது இங்கு வந்து கொடுக்கும் போது ஒரு விடயத்தை சொன்னேன். இங்கு பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் நடவடிக்கைகளில் எங்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் செய்ய இருக்கும் விடயங்கள் பற்றியும் நடவடிக்கைகளில் காட்ட வேண்டும் என்று அதனை காட்டிவிட்டார்கள். அதற்கு உங்கள் எல்லோரதும் கூட்டு முயற்சி தான் காரணம். எங்களுடைய பிரதம செயலாளர், என்னுடைய செயலாளர், அவர்களில் இருந்து உங்களுடைய செயலாளர் மற்றும் இந்த கண்ட்ராக்டர்ஸ் மற்றும் இதோடு சம்பந்தப்பட்ட சகலரும் சேர்ந்து, அதோடு இந்த கடை உரிமையாளர்கள் அவர்களோடும் சேர்ந்ததால் தான் இந்த குறுகிய காலத்திலே இந்த ஒரு விடயத்தை எங்களால் செய்ய முடிந்தது. இது ஒரு முன்னுதாரணம். அதாவது எங்களுக்கு ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட உடனேயே எங்களால் சேர்ந்து ஒரு விடயத்திலே நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். சுனாமி வந்தபோது இராணுவமும் புலிகளும் சேர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் அந்த மக்களுக்காக சேவை செய்தார்கள். ஆனால் பழைய குருடி கதவை திரடி என்று 3 நாட்களுக்குள் பிறகு அவர்கள் வெவ்வேறு பக்கங்களுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே இந்த சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விடயத்தை, கூட்டு முயற்சியை, கூட்டு உறவை எங்களுக்கு நீங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றீர்கள். அது ஒரு முக்கியமான விடயம். வடமாகாணத்தில் எங்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று இந்த கூட்டு முயற்சி என்பது. எங்களுடைய ஆளுநரை பற்றி தம்பி ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். எனக்கு அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் எதுவும் கூற முடியாது. ஆனால் பத்திரிகைகளிலே அவர் அண்மையில் கூறியதாக ஒரு விடயம் 2 நாளுக்கு முன்பு கண்டேன். அதாவது வடமாகாண மக்கள் தங்களுக்குள் பிரிந்து இருக்கின்றார்கள். சாதியிலே பிரிந்திருக்கின்றார்கள், வர்க்கத்திலே பிரிந்திருக்கின்றார்கள், மதத்திலே பிரிந்திருக்கின்றார்கள். அதனால் தங்களுடைய வேலைகளை எவற்றையுமே செய்ய முடியாத ஒரு நிலையிலே பின்தங்கிய விதத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற முறையில் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அவருக்கு இந்த 2-3 நாட்களிலேயே நாங்கள் ஒரு எங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள். ஒரு முக்கியமான விடயம் இது. அதாவது பிரிந்திருக்கும் இந்த வடமாகாண மக்களுக்கு ஒரு உதாரணமாக கிளிநொச்சி மக்கள் சேர்ந்து எல்லாவற்றையும் சேர்ந்து செய்து காட்டியிருக்கின்றீர்கள். அவருக்கு உரிய பதில் உங்களிடம் இருந்துதான் இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒற்றுமை என்பதற்கு உதாரணமாக நீங்கள் இந்த வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் சேர்ந்து முன்னேற முடியும் என்பதை இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விடயத்திலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இனியும் நாங்கள் இதனை தொடர்ந்து செய்ய முடியும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கூட்டு முயற்சியினால் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றீர்கள்.